எனக்கு வாழ்த்துக்கள். அடுத்து தியான தேசன் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய தொகுப்பாளினி சோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் பாமக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்க அனைத்து பாமுகர்களுக்கும் இனி தெங்கினிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிலுடன் குறிக்கொண்டு நான் ஜெயமந்தி தியானடேஸ். இன்றைய எனது ஆக்கம் 9007வது ஆக்கமாகும். இன்றைய நாளிலே அரசியல் தலைவர் அனைவருக்காகவும் எங்களோட ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் உலக மக்களுக்காகவும் கடன் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் வருங்கால சிறார்களுக்காகவும் இந்த சிறார்களுடைய மேற்படிப்புக்காகவும் அவருடைய நோய்கள் தீரவும் இறந்த ஆத்மாக்கள் யாவையிருக்காக முறை வேண்டுதல் செய்வோம் என்று கிறிஸ்தவ நற்சிந்தனை. இறையாட்சி பற்றி பறைசாற்ற உடல்நலம் குன்றியூரின் பிணி தீர்க்க இயேசு கிறிஸ்து சீடர்களை பணிக்காக அனுப்புவதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசு எப்படி தந்தை கடவுள் தன்னை உலகிற்கு அனுப்பினாரோ அதுபோல சீடர்களை இவ்வுலகிற்கு அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற போது 2 காரியங்களை, அதாவது இறையாட்சி பற்றி பறைசாற்ற உடல்நலம் குன்றியோர்களின் பிணி தீர்க்க அனுப்புகின்றார். இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இயேசு சீடர்களை பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தாங்களால் முடியாத காரியங்களை செய்ய வேண்டுமென்றும் பணிக்கவில்லை. மாறாக தான் செய்ய சீடர்கள் பார்த்ததையே அவர்களை செய்ய வேண்டும் என்று பணிக்கின்றார். கடவுள் நமக்கு தந்திருக்கிறது வல்லமை வைத்து இயேசுவை போன்று சீடரை போன்று இறையாட்சி நற்செய்தி அறிவிப்போம். உடல்நலம் குன்றியோரை சந்தித்து ஆறுதல் கூறுவோம். இறந்தோரை நினைத்து மன்றாடுவோம். உலக மக்களுக்காகவும் மன்றாடுவோம். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீரிருந்து வாழ எழுந்தருள்வாய் இறைவா. உன்னுடல் உயிர்த்ததின் வல்லமையால் உலகினார் உயிர்ப்பது வல்லமையால் என்னுடன் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே என்று எழுந்தருள்வாய். உன்னுயிர் தியாகம் புரிந்ததினால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது. என்னுயிர் மெழுகாய் கரைவதனால் என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய். பாலையில் மன்னா வழங்கி நின்றாய், பலையினில் உன்னை வழங்குகின்றாய். காலையில் உணவின்றி தவிக்கின்றேன், கனியமதாய் என்னில் எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீரிருந்து வாழ எழுந்தருள்வா தலைவா. நன்றி. தவமல கல்விராஜன் அவர்களே. நன்றி. வணக்கம் ஜானடேசன், உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலம் ரவி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அவரை காணவில்லை. பாலன் வேறுபிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அப்ப தாருங்கள் அண்ணா பாலம் ரவி. மீண்டும் ஒரு இனிய காலை பொழுதில் எங்களை இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகன் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்று திருப்பாடல் 84 இறைவசனம் 1. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்தனை அருமையானது. தந்தை மகன் தூயாவின் பேராலே அழகான ஒரு வசனம். படைகளின் ஆண்டவர். படைகள் என்றால் என்ன? படை என்றாலே ஒரு பெரும் திரளான ஒரு கூட்டத்தை குறிக்கின்றது. அதே போல்தான் நம் ஆண்டவர் படைகளின் ஆண்டவராக இருக்கின்றார். எப்படி என்றால், வானதூதர் கூட்டம் அவரை சூழ்ந்திருக்கின்றது. அவர் ஒரு படைகள் எங்களுடைய தலைவராக இருக்கின்றார். அவர் நாம் கேட்கும் அனைத்தையும் எங்களுக்கு செய்பவராக இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் என்றால் தலைவர் என்றது. இதில் நாம் நம்முடைய இறைவனை, நம்முடைய
தலைவராக, நாம் கேட்பவற்றை கொடுப்பவராக, விசுவாசிப்பவர்களாக, இறை ஆழத்தில் இறைவனோடு ஒன்றித்திருப்பவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது வசனமாக உறைவிடம். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்தனை அருமையானது. உறைவிடம் என்றால் என்ன? இறைவன் இருக்கும் ஒவ்வொரு இடமும் உறைவிடமாகத்தான் இருக்கின்றது. இறைவன் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றாரோ அதெல்லாம் நமக்கு உறைவிடமாக இருக்கின்றது. இறைவன் எங்கு தரிசனமாக இருக்கின்றாரோ, எங்கெல்லாம் பிரசன்னமாக இருக்கின்றாரோ அங்கு எல்லாம் நாம் கூடியிருந்தால் நம்முடைய வாழ்வில் கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள், நொடிகள் எல்லாம் அறவே இல்லாம போகும் என்பது எனது நம்பிக்கையாக இருக்கின்றது. நாம் கடவுளோடு தரிசனமாக இருக்கும் போது, அவர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் நாம் இருக்கும் போது நாம் கேட்பவற்றையும் இறைவன் எங்களுக்கு கொடுக்கின்றார். சில சமயங்களில் நாங்கள் வெளியில் செல்லும் போது, வீட்டில் இருந்து செல்லும் போது நாங்கள் ஒரு நிமிடம் இறைவனை எங்களோடு கூட வருமாறு, எங்களோடு கூட பயணிக்குமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அந்த நேரமெல்லாம் இறைவன் எங்களுக்கு ஒரு உறைவிடமாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்கின்றார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மாறாக இறைவன் எங்களுக்கு சகலதையும் தருபவராக இருக்கின்றார். இந்த நாளில் கூடி எத்தனையோ நோயாளிகள் வைத்தியசாலைகளிலும், வீடுகளிலும், வயோதிபர் இல்லங்களிலும் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அருமையாகவே நாங்கள் கேட்போம், ஐயோ இறைவன் எங்களுக்கு இதை சுகமாக்கி தந்திருக்கின்றார் என்று. அங்கு என்ன நடக்கின்றது என்றால், இறைவனை நாங்கள் அழைக்கும் போது இறைவன் எங்களோடு கூட இருக்கின்றார், அந்த நோயை நீக்குகின்றார். இறைவன் எத்தனையோ நோய்களை குணமாக்கிய புதுமைகளை நாங்கள் படித்திருக்கின்றோம். அன்றாட வாழ்விலும் கூடி நாங்கள் எத்தனையோ நோயாளிகள் குணமானதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். மற்றவர்கள் சொல்வதை நாங்கள் காதால் கேட்டிருக்கின்றோம். ஆகவே இறைவன் எங்களோடு ஒவ்வொரு நிமிடமும் உறைவிடமாக இருக்க நாங்கள் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இறைவனை வேண்டி இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நான் பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் பாணியவர்களுக்கும் அவங்களவர்களுக்கும் அனைவருக்கும்